ஆகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க பாஜகவிடம் சரணடைந்து விட்டனர். பாஜக பிடியில் அதிமுக சிக்கி உள்ளது என திருச்சி துறையூரில் ராகுல் காந்தி சாடல். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்துள்ளதால் பாஜகவை வீழ்த்திவிட்டோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெருமிதம். தொகுதி மறுவரையறை எதிர்ப்பால் தமிழகத்திற்கு நாடாளுமன்ற இடங்கள் குறைய வாய்ப்புள்ளது. கருத்து தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எனது முகத்தின் ஒரு பக்கம்தான் பார்த்திருக்கின்றீர்கள், இன்னொரு பக்கத்தை பார்த்ததில்லை. நான் எதுக்கும் துணிந்தவன் என செங்கோட்டையனுக்கு எச்சரிக்கை விடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 இந்திய சரக்கு கப்பல்கள் திரும்பி சென்றன. இனி விரிவான செய்திகளை காணலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க பாஜகவிடம் சரணடைந்து விட்டனர் என்றும், பாஜக பிடியில் அதிமுக சிக்கியுள்ளது என்றும் திருச்சி துறையூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று திருச்சி துறையூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி பேசினார். அப்போது இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான தேர்தல். என்ன விலை கொடுத்தாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக ஒரு பொம்மை முதலமைச்சரை நியமிக்க பாஜக முயற்சிக்கிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக சிறப்புமிக்க கட்சி, ஆனால் தற்போது பாஜகவின் முகமூடியாகவும் பொம்மை கட்சியாகவும் அதிமுக இருக்கின்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க பாஜகவிடம் சரணடைந்து விட்டனர். பாஜக பிடியில் அதிமுக சிக்கி உள்ளது என்றும், பிரதமர் நரேந்திர மோடியை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார். அதேபோல் தமிழகத்தில் அதிமுகவை ஆட்சியில் அமர வைத்து பொம்மை முதலமைச்சரை தனது கட்டுப்பாட்டில் வைக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சிக்கின்றார். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கொள்கைகளை சமரசம் செய்ய மாட்டார் என பாஜகவிற்கு தெரியும் என்றும், அவரை பணிய வைக்க முடியாது என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்துள்ளதால் பாஜகவை வீழ்த்தி விட்டோம் என்றும், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க நாம் ஒரு மசோதாவை கொண்டு வர தேவையில்லை என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாக்கள் மக்களவையில் தோல்வியடைந்தது தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேசினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது, நாம் பாஜகவை வீழ்த்திவிட்டோம், அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, மற்றவர்களுடைய ஆதரவுகளுடன் அவர்கள் அதிகாரத்தில் இருந்து வருகின்றனர் என்று மம்தா பானர்ஜி தெரிவித்தார். மேலும் பாஜக தலைவர்கள் தொகுதி மறுவரையறை விரும்புகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் நாட்டை பிரிக்க விரும்புகிறார்கள். பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க நாம் ஒரு மசோதாவை கொண்டு வர தேவையில்லை என்று மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை எதிர்ப்பால் தமிழகத்திற்கு நாடாளுமன்ற இடங்கள் குறைய வாய்ப்புள்ளது என்றும், 1998 ஜெயலலிதா கொண்டு வந்த நோக்கத்தை இந்தியா கூட்டணி சிதைத்துவிட்டது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு தனது அரசியல் அதிகாரத்தை அதிகரிப்பதற்கும், தனக்குரிய பங்கான மேலும் 20 நாடாளுமன்ற உறுப்பினர் இடங்களை பெறுவதற்கும் கிடைத்த வாய்ப்பை இழந்துவிட்டது என்றும், பிரதமர் நரேந்திர மோடியால் வழங்கப்பட்ட பொன்னான வாய்ப்பை நாம் இழந்துவிட்டது மட்டுமல்ல, 50% கூடுதல் இடங்களை பெற வாய்ப்பிருந்தது என்றும், ஆனால் அந்த வாய்ப்பின் சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் மு.க.ஸ்டாலின் அதை கண்மூடித்தனமாக எதிர்த்தார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டிருந்தால் நாம் 9 நாடாளுமன்ற உறுப்பினரிடங்களை இழந்திருப்போம்.
இந்த மசோதாவிற்கு நீங்கள் காட்டிய அறிவற்ற எதிர்ப்பின் காரணமாக இப்போது தொகுதி மறுவரையறை 2026ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் செய்யப்படும் என்றும், மேலும் நாம் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினரிடங்களை இழப்போம் என்றும் 1998இல் ஜெயலலிதா அப்போதைய பிரதமர் வாஜ்பாயின் தலைமையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்தார். அப்போது இந்திய கூட்டணி கட்சிகள் அந்த மசோதா நிறைவேற்றாமல் பார்த்து கொண்டன எனவும் இம்முறை மசோதாவை எதிர்த்துள்ளீர்கள். மேலும் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலும் உள்ள பெண்களுக்கும் மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளீர்கள் என்றும், நீங்கள் எதை கொண்டாடுகின்றீர்கள் என்றும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு நீங்கள் ஏற்படுத்திய சேதத்தையா அல்லது பெண்கள் அதிகாரம் அளித்தலுக்கான மாபெரும் வாய்ப்பை நீங்கள் பாழாக்கியதையா கொண்டாடினீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். எனது முகத்தின் ஒரு பக்கம்தான் பார்த்திருக்கின்றீர்கள், இன்னொரு பக்கத்தை பார்த்ததில்லை. நான் எதற்கும் துணிந்தவன் என்று செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் பிரபு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நல்லவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர். இப்போது இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி திமிர் பிடித்தவர் இல்லை என்றும், இதுவரை அடிமையாக இருந்தீர்கள், இனிமேல் சுதந்திர காற்றை சுவாசிப்பீர்கள், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் கோபிசெட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அதிமுக நிர்வாகிகள் உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினரானார் என்றும், ஆனால் சுயநலம், திமிர், அகங்காரத்தால் அவரை வெளியேற்றும் சூழ்நிலை உருவாகிவிட்டது. கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று அம்மா பாணியை கடைபிடித்தோம் என்றும், செங்கோட்டையன் இருக்கும் வரை யாராவது நிம்மதியாக வாழ முடிந்ததா என்றும் கேள்வி எழுப்பிய அவர், அனைவரது மனைவியும் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது அமைச்சராக இருந்த செங்கோட்டையனின் மனைவியும் மகனும் தலைமைச் செயலகம் வந்து புகார் கொடுத்தார்கள். அத்துடன் இப்படிப்பட்ட ஆளை கட்சியில் வைத்திருப்பதே தப்பா போச்சு என்று ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும், நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்களே எனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் யார் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று கெஞ்சினார் எனவும், ஒரு காலத்தில் எனது நண்பராகத்தான் இருந்தார், இவரை போல எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியமில்லை, நான் நட்பின் அடிப்படையில் அமைச்சர் பதவி கொடுத்தேன், அந்த மரியாதை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு என்று செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்தார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஈராக்கிலிருந்து 20 லட்சம் எண்ணெய் பேரல்களை ஏற்றி வந்த 2 இந்திய சரக்கு கப்பல்கள் திரும்பி சென்றதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஈரான் நேற்று அனுமதி வழங்கியிருந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் துறைமுகம் மற்றும் கப்பல்களை அமெரிக்கா முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறி ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மீண்டும் மூடியது. இதன்படி ஹார்முஸ் ஜலசந்தியை கப்பல்கள் கடந்து செல்வதற்கு ஈரான் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் ஈராக்கிலிருந்து எண்ணெய் பேரல்களை ஏற்றி கொண்டு வந்த 2 இந்திய சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சென்றபோது ஈரான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், இதனால் இந்திய கப்பல்கள் திரும்பி சென்றதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இந்திய கப்பல்களில் 20 லட்சம் எண்ணெய் பேரல்கள் இருந்ததாக தெரிய வருகின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களின் தோல்வியை கொண்டாடி வருகிறார் என்றும், வரும் தேர்தலில் தமிழகம் முழுவதும் பெண்கள் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்காமல் எதிரொலிக்க வேண்டும் என்றும் தியாகராயன் நகரில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை தியாகராயன் நகரில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் மயிலாப்பூர் பாஜக வேட்பாளருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்களுக்கு இடஒதுக்கீடு விவகாரத்தில் பெண் அரசியல்வாதிகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என ஏங்கும் பெண்களுக்கும் நேற்றைய தினம் திமுகவும் காங்கிரசும் ஏமாற்றத்தை அளித்தது என்றும், சவாலான சூழ்நிலையில் சாமானிய பெண்கள் அரசியலில் பங்கேற்று நாடாளுமன்றத்தில் வாதாட பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது என்றும், மகளிர் மசோதாவின் மகளிர் உரிமைகளை பறித்துவிட்டு தமிழகத்தின் வெற்றி எனவும் தெரிவித்து பெண்களின் தோல்வியை முதலமைச்சர் கொண்டாடி வருகிறார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவரும்
மயிலாப்பூர் பாஜக வேட்பாளருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதாவது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், சீட்டும் குறையாது, உரிமையும் குறையாது. இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இருக்கு நீங்களே சொல்லிக்கொண்டா எப்படி அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி. ஆக இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி கொண்டு அதை எதிர்த்து போராடி, அந்த இல்லாத ஒன்றை எதிர்த்து போராடி அதில் வெற்றியும் பெற்றுவிட்டேன் என்று கொண்டாடவும் தமிழக முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் என்பது எனது கருத்து. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் த. வேலு 125வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேவதி தலைமையில் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மயிலாப்பூரில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் த. வேலு தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சாலையில் வசிக்கும் மீனவ மக்களை 125வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ரேவதி தலைமையில் திமுக வேட்பாளர் த. வேலு சந்தித்து வாக்கு சேகரித்த போது அப்பகுதி மீனவ மக்கள் வேட்பாளர் த. வேலுவிற்கு ஆதரவளித்து ஊர்வலமாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். அப்போது பேசிய மீனவ மக்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மீனவர்களின் நண்பர் எனவும் மீன்பிடி தடைக்கால நிவாரண திட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்றும் இன்று நிவாரணத் தொகையை உயர்த்தியவர் மு.க. ஸ்டாலின் என்றும் பெருமிதம் தெரிவித்ததுடன் உதயசூரியன் சின்னத்திற்கே எங்கள் வாக்கு என்றும் மீனவ மக்கள் தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள், குன்றத்தூர் பகுதி மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க ஆர்வமாக உள்ளனர் என்று ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி ஆகியோர் தலைமை தாங்கினர். புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் SPC தனசேகரன், புரட்சி பாரதம் கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் செங்காடு ராமு, மற்றொரு ஒன்றிய செயலாளர் கோபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்ரீபெரும்புதூர், குன்றத்தூர், மாங்காடு, இருங்காட்டுக்கோட்டை பகுதிகளில் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும், மாங்காடு கோவிலுக்கு வரும் பொதுமக்களுக்கு சிறப்பு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவேன் என்றும், ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரை மின்விளக்கு வசதிகளை செய்வேன் எனவும், பெண்களுக்கான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்வேன் என்றும் தெரிவித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் பகுதி மக்கள், குன்றத்தூர் பகுதி மக்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க ஆர்வமாக உள்ளனர் எனவும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தெரிவித்தார். கூட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட தொழிற்சங்க துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை கந்தன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஹரிஹரன், பன்ருட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன், மண்ணூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவு செல்வம், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார், மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் தயாளன், காட்ராம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மோகன் உட்பட அதிமுக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பட்ட குடிநீர் வழங்குவேன் என உறுதிக் கொள்கிறேன். குன்றத்தூர், மாங்காடு, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 நகராட்சிகளில் அம்மா உணவகம் அமைத்திட உயிர் நடவடிக்கை மேற்கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் பகுதி இருங்காட்டுக்கோட்டையில் நவீன பொது மருத்துவமனை அமைத்து தருவேன். சுபாஷ் பகுதியில் பேருந்து நிலையம் அமைத்திடுவேன். திருப்பரங்குன்றம் சிங்கப்பெருமாள் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் விரைந்து அமைத்து மக்கள் பயன்பாடு கிடைக்க அன்பு புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்களிடம் படத்தில் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி தருவேன். மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கிற உரிய திட்டப்படி மதிப்புகள் தயார் செய்து
ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்லாந்தாங்கல், மேல் சீசமங்கலம், முனுக்கப்பட்டு, திருமணி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மேளதாள வாத்தியங்களுடன் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே வேட்பாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத் திட்டங்களையும் தற்போது அதிமுக அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளையும் மக்களிடையே எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாமக, அமமுக, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கூலம் கூற்றோடு பகுதியில் நெமிலி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரையறை தீர்மானம் பாராளுமன்றத்தில் தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள், ஒன்றிய அவைத்தலைவர் பாசி நரசிம்மன், ஒன்றிய துணை செயலாளர் ஸ்ரீனிவாசன், வழக்கறிஞர் தமிழ் அன்சாரி, சாவித்ரி, சுந்தர வடிவேல், தசரதன், மாவட்ட பிரதிநிதி சுரேஷ், மாவட்ட பிரதிநிதி அருகில்பாடி ஸ்ரீதர், ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர் தனுஷ் பெருமாள், கிளை செயலாளர்கள் யுவராஜ், முனிராஜ், ராமமூர்த்தி, அகவலம் நரசிம்மன், சதீஷ், பரமேஸ்வரம், தங்கராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சுந்தர் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துக்காடு பகுதியில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து புத்தகரம், சின்னிவாக்கம், தென்னேரி, ஐமசேரி, வாரணவாசி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வேட்பாளர் சுந்தர் திமுக அரசின் சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையையும் பொதுமக்களிடையே எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வழி நெடுகிலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் வேட்பாளர் சுந்தருக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதேபோன்று அய்யமஞ்சேரி ஊராட்சியில் வேட்பாளர் சுந்தர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குடியரசு கிரேன் மூலம் 6 அடி உயர மாலையை அணிவித்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து வாரணாசி பகுதியில் சஞ்சய் காந்தி பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோனேரி குப்பம், அண்ணாநகர், மாமல்லன் நகர், அண்ணா நகர், காரப்பேட்டை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் ஒன்றிய செயலாளர் ஜில்லா சரவணன் தலைமையில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் கோனேரி குப்பத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பிரச்சாரத்தில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் பேசினார். அப்போது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியை முதன்மை தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார். மேலும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அனைத்து வீடுகளுக்கும் குப்பை தொட்டிகள் வழங்கப்படும், சாலைகள் சீராக அமைத்து தரப்படும், அனைத்து பகுதிகளிலும் CCTV கேமரா, தெருவிளக்குகள் அமைத்து தரப்படும் என்றும் வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் உறுதியளித்தார்.
வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் தொகுதிக்கு உட்பட்ட வல்லம், போத்தூர், தத்தனூர், பால்நல்லூர், சிலையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சென்று பொதுமக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி பேசினார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமோக வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சரானதும் தேர்தலில் அறிவித்துள்ள சிலிண்டர், பிரிட்ஜ், பெண்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் உள்ளிட்ட இலவசங்களை தமிழக மக்களுக்கு வழங்க உள்ளார் என்றும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்கு அரசின் இலவசங்களை கிடைக்கச் செய்வேன் என்றும் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்வேன் என்றும், இதற்காக அனைவரும் வரும் 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களை வேட்பாளர் மதனந்தபுரம் பழனி கேட்டுக் கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் இறையூர் முனுசாமி, வல்லம் ஊராட்சி மன்ற தலைவர் தர்மா மற்றும் அதிமுக வடகால் சங்கர், சேந்தமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்லஸ், பிள்ளைப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், வல்லம் வார்டு உறுப்பினர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் மதனந்தபுரம் பழனியை ஆதரித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவருமான தமிமுன் அன்சாரி சிதம்பரம் நகர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளருமான தமிமுன் அன்சாரி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் நகராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளில் வெள்ளப்பெருந்தான் தெருவில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து மண்வெட்டி, பக்கிரி சந்து, பாவா முதலியார் தெரு, மார்க்கெட் பின்புறம், வீரபத்திரசாமி கோவில் தெரு, சின்னசட்டி தெரு, இளமையாக்கினார் கோவில் தெரு, பெரிய காஜியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வேட்பாளர் தமிமுன் அன்சாரி தனது ஆதரவாளர்களுடனும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடனும் சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளரும் நகர்மன்ற தலைவருமான KR செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன், சிதம்பரம் தொகுதி பொறுப்பாளர் பாரிபாலன், ரா வெங்கடேசன், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் அப்பு சந்திரசேகர், நகர திமுக நிர்வாகிகள் பாலசுப்ரமணியன், இளங்கோ, ARC மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப அணி ஸ்ரீதர், மக்கள் அருள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் PPK சித்தார்த்தன், நகர தலைவர் தில்லை மக்கீன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெமினி MN ராதா, மாவட்ட துணைத் தலைவர் ராஜா, சம்பத்குமார், மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் ஷாஜகான் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் தமிமுன் அன்சாரிக்கு ஆதரவு அளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் முஸ்லிம் லீக் கட்சியினருடன் சென்று முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து முஸ்லிம் லீக் கட்சியினர் முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தரணம்பேட்டை பகுதியில் உள்ள முஸ்லிம் லீக் அலுவலகத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் வெற்றி பெற வேண்டி சிறப்பு துவான் நடைபெற்றது. அதன் பின்னர் முஸ்லிம் லீக் கட்சியின் நகர செயலாளர் இசுப்கான் தலைமையில் முஸ்லிம் லீக் கட்சியினர் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே முரசு சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் காதர் பாஷா, நகர இளைஞர் அணி செயலாளர் சுஹேல் அகமது, மாநில மாணவர் அணி பேரவை செயலாளர் வைசல்கான் உள்ளிட்ட முஸ்லிம் லீக் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு தேமுதிக வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அன்பு சோழன்
கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் மருத்துவர் அன்புசோழன் தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று பொதுமக்களை சந்தித்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்து வருகிறார். அதன்படி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆயங்குடி ஊராட்சியில் வாக்குகள் சேகரித்த போது அதிமுக கிழக்கு ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஏபி கிருபாசங்கர் வேட்பாளர் அன்புசோழன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் வேட்பாளர் அன்புசோழனுடன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார் மற்றும் பாமக மாநில தேர்தல் பிரிவின் துணை செயலாளர் வரதன், மேற்கு ஒன்றிய பகுதி செயலாளர் கலைக்குமார், பாஜக ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், அமமுக ஒன்றிய செயலாளர் சசிகுமார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அசோகன், இளந்தமிழன், கவாஸ்கர், பிரதீப், பழனி, ராஜசேகர், ரகுபதி, வீரமணி, சிவமுருகன், சரண்ராஜ், பிரசாத் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் மருத்துவர் அன்புசோழனுக்கு ஆதரவாக மாம்பழம் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை திமுக ஆதரிக்கிறது. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பழனியில் அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டினார். பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சிபிஎம் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பழனி நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பெரிய நாயகி அம்மன் கோவில் பின்புறம் திமுக கவுன்சிலர் சுரேஷ் 100 கிலோ எடையிலான மலர் மாலையை அமைச்சருக்கு அணிவித்து வரவேற்பு அளித்தார். அதன் பின்னர் அமைச்சர் சக்கரபாணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நேற்று அமித்ஷா பேசியதை நாங்களும் கவனித்தோம். மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்பதில் திமுகவிற்கோ இந்தியா கூட்டணிக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் உள்ளாட்சி முதல் மாநகராட்சி வரை 50% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் ஏற்கனவே தந்துள்ளோம் என்றும் கலைஞர் காலத்திலிருந்தே 33% இடஒதுக்கீட்டை திமுக வலியுறுத்தி வருகிறது எனவும் உண்மையில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீடு தீர்மானத்தை அன்றே தடுத்தது பாஜக தான் என்றும் மகளிர் இடஒதுக்கீடு என்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக உள்ளது எனவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு முறையாக தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் இடஒதுக்கீட்டை கொண்டு வர சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். தமிழகத்தை சேர்ந்த மறைந்த கடல்சார் விஞ்ஞானியும் மருத்துவருமான RS லால்மோகன் என்பவரின் வாழ்க்கை குறிப்பு மற்றும் பெருங்கடல் அறிவு நூல் வெளியீட்டு விழா கோவையில் நடைபெற்றது. தமிழகத்தை சேர்ந்த மறைந்த கடல்சார் விஞ்ஞானியும் மருத்துவருமான RS லால்மோகன் என்பவர் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க கடல்சார் விஞ்ஞானிகளில் ஒருவராக பரவலாக அறியப்பட்டார். இந்தியாவில் கடல் ஆராய்ச்சி துறையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்த இவரின் வாழ்க்கை குறிப்பு தொடர்பான பெருங்கடல் அறிவு நூல் வெளியீட்டு விழா கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. நூல் ஆசிரியரும் AJK கல்வி நிறுவனங்களின் தலைவருமான முனைவர் அஜித்குமார் லால்மோகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்டம் ஐயாவழிசாமி தோப்பு பால பிரஜாபதி அடிகளார் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு பேசினார். அப்போது தமிழ் மொழியின் தொன்மையை இன்றளவும் கடல் ஆராய்ச்சிகளிலிருந்து காண முடிவதாகவும் வேறு எந்த மொழிகளின் சான்றுகளையும் கடலிலிருந்து எடுத்ததாக வரலாறு இல்லை என்றும் அனைத்து வரலாற்று சான்றுகளுக்கும் கடல் ஆராய்ச்சி சான்றாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் கடல் உயிரியல் மற்றும் கடல்சார் வளங்களின் பாதுகாப்பு தொடர்பான ஆய்வுகளில் டாக்டர் RS லால்மோகன் செய்த பங்களிப்புகள் குறித்தும் இயற்கை வளங்கள் பாதுகாப்பில் அவர் செய்த முயற்சிகள் குறித்தும் பால பிரஜாபதி அடிகளார் நினைவு கூர்ந்தார். நிகழ்ச்சியில் நந்தினி ரங்கசாமி, கோவை திருமண்டல உப தலைவரும் செயலாளருமான டேவிட் பர்னபாஸ், மருத்துவர் டேவிட் வி ராஜன், மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு, சுஜாதா ரஞ்சித், பிந்து அஜித் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் LEP ஜோதிமணியை ஆதரித்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் LEP ஜோதிமணி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் வேட்பாளர் LEP ஜோதிமணியை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்
ஷானவாஸ், ஆளூர், லால்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உரையாற்றி பொதுமக்களிடம் பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது திமுக ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன், நகர செயலாளர் கணேசமூர்த்தி, விசிக மாவட்ட செயலாளர் மணவாளன், தொகுதி பொறுப்பாளர் குணவழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் நாசர், கட்சி நிர்வாகிகள் சக்திவேல், ராவணன், ஆற்றலரசு, கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரகாஷ், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தங்க விக்ரம், தேமுதிக, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வேட்பாளர் LEP ஜோதிமணிக்கு பானை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் சுந்தர்ராஜன் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சுந்தர்ராஜன் தனது ஆதரவாளர்களுடன், கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுடனும் தொகுதிக்கு உட்பட்ட கோரப்பள்ளம், பெரியநாயகிபுரம், ஐயனடைப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது வேட்பாளர் சுந்தர்ராஜனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து பொதுமக்களிடையே வேட்பாளர் சுந்தர்ராஜன் பேசினார். அப்போது இப்பகுதியில் உள்ள குளங்களை தூர்வாரி தண்ணீர் பிரச்சனையை சரி செய்வேன் என்றும், கோரப்பள்ளம் குளத்தில் அணை கட்டி அப்பகுதி விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் செய்து தருவேன் என்றும் தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜவஹர், அமமுக ஒன்றிய செயலாளர் தேவப்பிரியன் மற்றும் வேட்பாளரின் நேர்முக உதவியாளர் பாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைக்க பாஜகவிடம் சரணடைந்து விட்டனர். பாஜக பிடியில் அதிமுக சிக்கி உள்ளது என திருச்சி துறையூரில் ராகுல் காந்தி சாடல். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்துள்ளதால் பாஜகவை வீழ்த்திவிட்டோம். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெருமிதம். தொகுதி மறுவரையறை எதிர்ப்பால் தமிழகத்திற்கு நாடாளுமன்ற இடங்கள் குறைய வாய்ப்புள்ளது. கருத்து தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. எனது முகத்தின் ஒரு பக்கம்தான் பார்த்திருக்கின்றீர்கள், இன்னொரு பக்கத்தை பார்த்ததில்லை. நான் எதுக்கும் துணிந்தவன் என செங்கோட்டையனுக்கு எச்சரிக்கை விடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 2 இந்திய சரக்கு கப்பல்கள் திரும்பி சென்றன. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.